நமது ஆய்வு உதவியாளர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சுதந்திர திருநாள் இதில் ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு அனைத்து திருநாளும் இதில் இருக்குது. நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம், பிறந்தநாள் கொண்டாடுறோம், எந்த விழா கொண்டாடினாலும் இந்த விழா தான் நம்மளுக்கு மிக சிறப்பான நாள். செகண்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தான். எங்கள் அப்பா சாப்பாடு சம்பளம் இல்லாமல் இந்த நாட்டுக்காக சுபாஷ் சந்திர போஸ் கூட பர்மாவில் சர்வீஸ் பண்ணியிருக்கார். அவரோட ஆர்மி தோத்ததுனால அங்கேருந்து ஜெயிலிருந்து, சிங்கப்பூர் ஜெயிலிருந்து திருப்பி இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்தியாவிலிருந்து வந்து திருப்பி இங்கே பிறந்ததுனால அவருக்கு ஃபர்ஸ்ட் பென்ஷன் ₹1 கிடைச்சது. அன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். அதனால் என் பேர் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு வச்சாங்க. ஸோ அந்த பேருக்காக எனக்கு மிக சிறந்த ஒரு வேலை எனக்கு இந்திய இராணுவத்தில் கிடச்சிது. அந்த வேலையை நான் தக்க வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆளாகி வெளியே வந்தேன். அதோட அந்த உழைப்போட இதுதான் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு நேரத்தை கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்லக்கூடியதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறீங்களே, ட்ரில், டர்ன் அவுட், டிசிப்ளின். இது மாணவர்களாகிய அனைத்து உங்களுக்கு உண்டு. ட்ரில் எப்படி நடக்கணும், டர்ன் அவுட் உன்னுடைய ட்ரெஸ்ஸு, அதுக்கடுத்து இது 2 சரியாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு மிகச்சிறிய ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கொடுத்துட்டார். 2வது பாயிண்ட், நம்ம கேம்பஸை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நீ கோசிக்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவன் அப்படின்னு சொல்லணும். அப்போ உனக்கு ஒழுக்கத்தை வச்சுட்டு அதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிஹேவியர், கெட்ட ஒரு ஒழுக்கத்தை, அன்டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு பேர் என்ன செய்யக்கூடாது, எடுத்துடக்கூடாது. சரியா? ரொம்ப மாறிட்டோம். நம்ம இப்போ ஸ்கூல்ல எல்லாம் நல்ல நிலைமைக்கு போயிட்டோம். இன்னும் நீங்கள் இந்த பள்ளிக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, நான் இந்த கோசிக்குறிச்சியில் படித்தேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி வெளியில் பப்ளிக் பார்க்கும்போது, பெரியவங்க யாராவது பார்க்கும்போது, பஸ்ஸில் போனால் இந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூலில் படிக்குது, ஒழுக்கமாக இருக்குது, அதை மட்டும் செய்யுங்க போ. அதுதான் இன்னைக்கு நான் வேண்டிய நாள், மிகப்பெரிய வேண்டுதல் உங்கள்கிட்ட. புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். நன்றி. காலை வணக்கம். சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து முத்து ஆசை, முதன்மையாக ஆசை, வெண்ணிலவை தொட்டு எழுதி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து முத்து ஆசை, முதன்மையாக ஆசை, வெண்ணிலவை தொட்டு எழுதி வர ஆசை, பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து முத்து ஆசை, முதன்மையாக ஆசை, வெண்ணிலவை தொட்டு எழுதி வர ஆசை, அழகு தமிழ் போல நாம் இருக்க ஆசை, அகிம்சையான வழியில் நாடி இருக்க ஆசை, பாரதியின் பாடல் பாட எனக்கு ஆசை, தியாகம் செய்த வீரர் தினமும் அதை நினைத்து பாட பாட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து முத்து ஆசை, முதன்மையாக ஆசை, வெண்ணிலவை தொட்டு எழுதி வர ஆசை, செக்கிழுக்க செம்மல் செயலை பாட ஆசை, நேதாஜியின் வீரம் பெற்றுவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து முத்து ஆசை, முதன்மையாக ஆசை, வெண்ணிலவை தொட்டு எழுதி வர ஆசை, கொடிய காத்த குமரன் கொடி பிடிக்க ஆசை, சட்ட மேதை போன்று பட்டம் பிடிக்க ஆசை, தர்ம வீரர் போல வாழ்ந்துவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து முத்து ஆசை, முதன்மையாக ஆசை, வெண்ணிலவை தொட்டு எழுதி வர ஆசை, எளியவரின் நலனில் அக்கறை கொள்ள ஆசை, சுரண்டி வாழும் மமதை அழிந்து போக ஆசை, ஆணும் பெண்ணும் ஒன்றே உழைத்து வாழ ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து முத்து ஆசை, முதன்மையாக ஆசை, வெண்ணிலவை தொட்டு எழுதி வர ஆசை, வேற்றுமையில் ஒற்றுமை நினைத்திருக்க ஆசை, சாதி மதம் கடந்த மனிதனாக ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறந்து வாழ ஆசை, முத்து
இப்பதான் சொன்னாங்க, ஒரு தடவை நினைச்சோம்னா ஒரு பழமொழி சொன்னாங்களே, அதே மாதிரி ஒரு முறை நினைத்தால் கனவு, இருமுறை நினைத்தால் அவங்க நிறைய ஆசையை வச்சுட்டு போயிருக்காங்க.